ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. இப்போது நம்ம ஆனந்தம் யூடியூப் சேனலில் இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்டாக் டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கான என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு அவங்க வந்து வெகு சீக்கிரம் வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து 2024 இந்த சீட் மேட்ரிக்ஸை வச்சு நம்ம வந்து ப்ளஸ் ஜிப்மர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்க எம்சிசி வெப்சைட்டில், அந்த இதையும் வச்சு நம்ம வந்து ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு ரஃப் கேல்குலேஷன் தான் இப்போ சொல்கிறேன், ஒரு அனலைஸ் பர்பஸ்க்காக தான் அந்த கட் ஆஃபே. ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் தரோம். இது வந்து திருப்பியும் ஃபுல்லுமே அப்படியே இது வந்து பிளைண்டாக பிலீவ் பண்ணாதீங்க. அப்புறம் இது வந்து நம்ம வந்து இந்தந்த கேட்டகரிக்கு இந்த ரீஜன் சொல்லிட்டு அவங்க சென்டாக்ல கொடுத்துருக்கனால அதை வச்சு ஓரளவுக்கு நம்ம அரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நீங்கள் இதை போய் பாருங்கள். இப்போ நம்ம சென்டாக் வெப்சைட்டில் வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸை போய் பார்க்க முடியுது. அதில் அவங்க கிளியராக அவங்க கொடுத்துருக்கிறது வந்துட்டு இப்போது ஒரு சில பேர் இப்போ எனக்கு வந்து கேட்குறது என்னென்னா, எங்களுடைய நேம் வந்து அந்த சென்டாக் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆகி கேட்டுகிட்டே இருக்கீங்க காலிலேருந்து. உங்கள் நேம் இல்லைன்னா பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் உங்களுடைய லாகின் வெப்சைட் சென்டாக் வெப்சைட் லாகின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போய் உங்கள் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் முதல்ல பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் 2 பேஜ் இருக்குன்னா அது 2 பேஜுமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் தெரியாமல் போட்டுருந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இல்லை கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாமே அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணி அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் பேனிக் ஆகாமல் ஃபஸ்ட்டு அதை முதல்ல நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸை போடுங்க. அப்படி பண்ணும்போது அவங்க திருப்பி வெரிஃபை பண்ணிட்டு ஏன்னா 29 ஜூலை முடிக்கும் உங்களுக்கு டைம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ஜெக்ஷன்ஸ்க்கும் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் திருப்பி போடுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் போய் அதை பண்ணலாம். அதே மாதிரி கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணாதவங்களும் போய் பண்ணலாம். ஸோ டைம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டு லாகின் பண்ணி உங்களோட என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்த்துட்டு அது அந்த மாதிரி திருப்பியும் அப்லோட் பண்ண வேண்டியது. 2 பேஜ் உள்ள சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃப் முக்கியமாக அந்த எத்தனை கேபியில் இருக்கும் எல்லாமே பார்த்து நீங்கள் வந்து போடுங்க. ஸோ இது ஒரு அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நான் டீட்டெயிலாக காலில் சொல்லியிருந்தேன். ஸோ இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிறது டூப்ளிகேட் அப்ளிகேஷன் இருக்கக்கூடாது, அது அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனும் இருக்கக்கூடாது. நீங்கள் சப்மிட் பண்ண இதில் வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணுவாங்க அட்மிஷன். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபைனல் அட்மிஷன் பண்ணும்போது நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து காலேஜுக்கு கொடுக்க தான் வேண்டியிருக்கும். ஸோ அப்போ ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நடக்கும்போது கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து ஆஸ் பர்லாம் லீகல் ஆக்ஷன் எடுப்போம்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை போய் பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளியராக ஒவ்வொரு கேட்டகரிக்குமே போட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டானா கவர்மெண்ட் கோட்டாக்கு ஃபுல் லிஸ்ட்டுமே போட்டிருக்காங்க. நம்மளால் அதை போய் பார்க்க முடியுது. அப்புறம் இஎஸ்எம் அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய லிஸ்ட் ஃபுல்லுமே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதில் போய் நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பிடபிள்யூடி ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்டோரியல் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் அவங்க ஃபுல் லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் 10% ரிசர்வேஷன் உண்டு இல்லையா? அதில் வந்து புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து புதுச்சேரியில் படிச்சிருக்கோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th சொல்லிட்டு நீங்கள் அவங்க அந்த லிஸ்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு இதில் வெளியிட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் 10% ரிசர்வேஷனுக்கு அந்த கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே. அப்புறம் வந்து தெலுங்கு மைனாரிட்டி, ஏன்னா ஸ்ரீ வெங்கடேஷா மெடிக்கல் காலேஜ் தெலுங்கு மைனாரிட்டிக்குனால அதுக்கான லிஸ்ட்டையும் மேனேஜ்மெண்ட் கோட்டா தெலுங்கு மைனாரிட்டி புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம். ஸோ அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிறிஸ்டியன் மைனாரிட்டி அதுவும் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரிக்கு அது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லா ஸ்டேட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆல் ஓவர் இந்தியா. ஓஎஸ்ங்கிறது அதர் ஸ்டேட்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 5242 மெம்பர்ஸ் கிட்ட வந்துட்டு அதர் ஸ்டேட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ்க்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் ஃபுல் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து உண்டு. உங்களுக்கு பிம்ஸும் வந்துட்டு தெலுங்கு மைனாரிட்டி வெங்கடேஷ் ராவட்டும் சரி, பிம்ஸ் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மைனாரிட்டியும் சரி, அவங்க அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா யூனியன் டெரிட்டரி, அதை ஃபில் பண்ணி முடிச்சு அந்த குழந்தைங்க எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ரிமைனிங் சீட்ஸ் வந்து ரவுண்டு 3ல் அது வந்து சென்டாக் டிசைட் பண்ணுவாங்க. அவங்க பார்த்துட்டு அதை வந்து அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணி அப்புறம் தான் ஃபுல் மேனேஜ்மெண்ட்டாக கொண்டு வருவாங்க. இது வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்லையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு என்ஆர்ஐ ஸ்பான்சர் அது வந்துட்டு உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஏஎம்எஸ் வெட்டனரிக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ ஸ்பான்சர் ஓசிஐ வந்துட்டு ஃபார் வெட்டினரி என்ஆர்ஐ அந்த இதுக்கும் தனியாக அவங்க வந்து லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அத்தனையும் பார்க்க முடியுது. இப்போ நாம வந்து சீட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா சென்டாக் வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்டேட்டட் 2025-26க்கு இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜுக்கும் சரி, செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜுக்கும் சரி, இன்னும் மற்ற பிஎம்எஸ் வெட்டனரிக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணத்தான் நமக்கு வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து பயன்படுத்துறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2024 அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்த சீட் மேட்ரிக்ஸை வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணி அதில் தான் நம்ம இந்த கட் ஆஃபை வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அனலைசிஸ் பர்பஸ்க்கு மட்டும் பயன்படுத்திக்கிங்க. என்னடா இது டிஃப்ரென்ஸ் இருக்குதே, மெரிட் லிஸ்ட்டில் ஒரு ரேங்க் இருந்தது, அப்போ வந்து ஒரு கட் ஆஃப் சொன்னாங்க, இப்போ ஒன்று இருக்குது. மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்டாக் டிராஃப்ட் லிஸ்ட்டுக்கும் மெரிட் லிஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. புதுச்சேரி மெரிட் லிஸ்ட்டுங்கிறது அப்ளிகன் ஸ்டேட் வந்துட்டு புதுச்சேரின்னு போட்டு எடுத்திருப்பாங்க. அதில் வந்து நம்ம பார்க்கும்போது அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் அதில் இருப்பாங்க. ஸோ நம்மளால் வந்து கன்ஃபார்மாகவும் அதில் சொல்ல முடியாது. சென்டாக் டிராஃப்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நமக்கு இருக்கும். பட் இங்கே வந்து கேட்டகரி வைஸ் மென்ஷன் ஆகி அவங்க சொல்கிறனால அந்த டீட்டெயில்ஸை நம்ம எடுத்து ஓரளவுக்கு தான் நம்மளால் அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். ஹரிசாண்டல் ரிசர்வேஷனும் இதில் வரும், வெர்டிக்கல் ரிசர்வேஷனும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்திரா காந்திக்கு எடுத்துட்டிங்கன்னா இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் பாருங்கள், இப்போ ஒரு ஜென்ரல் 39 சீட்ஸ்னா இதில் வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன் இருக்குன்னா இதில் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனான கவர்மெண்ட் கோட்டா 10%, ஃபிசிக்கலி சேலஞ்ச், ஃப்ரீடம் ஃபைட்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், மெரிட்டோரியஸ் பர்சன் இதுவும் இங்கே வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த இதை வச்சு தான் 39 சீட்ஸும் வந்து நம்ம ஜென்ரல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாதீங்க. இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்ளை ஆகிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோன்றது தான், அதில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இதெல்லாம் பார்த்து தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ கன்ஃபார்மாக இந்த கட் ஆஃப்ல கிடைச்சிடும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. இந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம சொல்லும் போதும் கூட உங்களுக்கு ஒரு ஐடியா இந்த அளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். இந்த சென்டாக் டிராஃப்ட் லிஸ்ட்டையும் அந்த ரேங்கை வச்சும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணிடுறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம சென்டாக் கவர்மெண்ட் கோட்டா சீட் அவங்க டிராஃப்ட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறத வச்சு இப்போ நம்ம வந்து எந்த ரேஞ்சில் இருக்காங்க நம்மளோட புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதை பார்க்கும்போது 650க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து ஒருத்தரும் இல்லை சென்டாக் டிராஃப்ட் லிஸ்ட்டில். ஸோ 600க்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 முடிக்கும் நமக்கு வந்து சென்டாக் ரேங்க் லிஸ்ட் காமிக்குது, 4 ரேங்க் முடிக்கும். 550க்கு மேலே பார்த்தீங்கன்னா 11 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து 11 ரேங்க் சென்டாக் லிஸ்ட் ரேங்க் தெரியுது 550க்கு மேலே. 525க்கு மேலே பார்த்தீங்கன்னா 27 ஸ்டூடெண்ட்ஸு, 500 +க்கு 48 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்காங்க. 450க்கு வந்து 138 இப்போ இந்த டிராஃப்ட் லிஸ்ட் இப்போ ரிலீஸ் பண்ணதை வச்சு ஒரு 138 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரேங்க் தெரியுது. 425க்கு மேலே பார்த்தீங்கன்னா 202 மெம்பர்ஸ் கிட்ட வந்து சென்டாக் டிராஃப்ட் லிஸ்ட்டில் நமக்கு தெரிய வருது ரேங்க்கு. 400 பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே 287 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்குது நமக்கு டிராஃப்ட் லிஸ்ட்டில். 375க்கு மேலே பார்த்தீங்கன்னா 378 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்காங்க. 350க்கு மேலே பார்த்தீங்கன்னா 492 சென்டாக் டிராஃப்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு 492 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே பார்க்க முடியுது. 325க்கு மேலே பார்த்தீங்கன்னா 625 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே பார்க்க முடியுது. 300 + மேலே 736 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வாங்கியிருக்காங்க. 250க்கு பார்த்தீங்கன்னா 936 கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. 200க்கு மேலே பார்த்தீங்கன்னா 1140 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே அந்த டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் நமக்கு தெரிய வருது. ஸோ ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஜிப்மர் வெளியிட்டிருந்தாங்க அவங்களோட வெப்சைட்டில். ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த 64 சீட்டு அவங்க 48 சீட்டு புதுச்சேரி ஜிப்மருக்கும், காரைக்கால் வந்து ஒரு 16 சீட்டு நமக்கு இருக்குன்னு தெரியும். அது ஒரு என்னென்ன சீட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி நிறைய நம்மளுடைய ஆனந்தம் யூடியூப் சேனல் நம்ம சொல்லியாச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு சேஃபான ரேங்காக ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு நான் 535+ இருந்ததுன்னா சேஃப். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு புதுச்சேரி பீப்புள் வந்துட்டு நம்ம சென்டாக் லிஸ்ட்டை பார்க்கும்போது நம்மளுடைய புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸே நல்ல ரேங்க் லிஸ்ட்டில் வராங்க. ஸோ அதனால் ஒரு 535க்கு மேலே இருக்கிறது பெட்டர். ஓகே, ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 505க்கு மேலே இருக்கிறது பெட்டர். இது ஜிப்மர் புதுச்சேரி இன்டர்னல் கோட்டாக் தான் நான் சொல்கிறேன். புதுச்சேரி மணியன் மைந்தர்களுக்கு மட்டும்தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ இந்த கேட்டகரி வந்து புதுச்சேரி ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வேணும், அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது எம்சிசியில் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் கேட்டுருக்கீங்க, எம்சிசி தான் ஜிப்மருக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எம்சிசி இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. தயவுசெய்து இன்டர்னல் கோட்டாக்கு நீங்கள் போய் அங்கே தான் அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து சேஃப் ரேஞ்சு. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 400 கிட்ட வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம உறுதியாக ஏன் அதை சொல்ல முடியாது அப்படின்னா அவங்களுடைய இப்போ எஸ்சி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கிறவங்க புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எஸ்சியாக கன்சிடர் ஆனாங்கன்னா ஸோ அங்கே ஆல் இண்டியாவில் வந்து அவங்க வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் எஸ்சி சர்டிஃபிகேட் வந்துட்டு அந்த இதில் இருக்கான்றதை அவங்க பார்த்துக்கணும். இன்னொன்று
நம்மளால கன்ஃபார்மாக வந்துட்டு அந்த வேரியேஷன்ஸை சொல்ல முடியலை. ஏன்னா 7 சீட்ஸ் வந்துட்டு இப்போ ஜிப்மர் இன்டர்னல் கோட்டாக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபில் ஆகாத சில சீட்ஸ் எஸ்டி சீட்ஸ் எல்லாம் வந்து அல்காரிதமில் கன்வெர்ட் ஆகும்போது அது எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. அந்த 3rd ரவுண்டில் அது நடக்கும். ஸோ அதனால் அந்த இது வந்து கட் ஆஃப் வந்து சொல்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இருந்தாலும் ஒரு 400க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் சேஃப் ரேஞ்சாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப்மர் காரைக்காலை பொறுத்த வரைக்கும் 508+ இருந்தால் ரொம்ப கொஞ்சம் சேஃபான ஒரு மார்க்காக தெரியுது. ஏன்னா நான் திருப்பி சொல்கிற மாதிரி புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸே நல்ல ஸ்கோரில் இருக்காங்க ஜிப்மர் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் 508 வந்து ஒரு சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக வேரியேஷன்ஸ் இருக்கும், நான் திருப்பி சொல்கிறேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 502 மேலே இருக்கிறது ஒரு சேஃப் இதாக தெரியுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ பொறுத்த வரைக்கும் சென்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சீட் மேட்ரிக்ஸ் வெயிட் பண்ணுறோம். அதாவது ஐஜிஎம்சிக்கு வந்துட்டு 85% ஸ்டேட் கோட்டாக்கும் சரி, வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜுக்கும் பிம்ஸுக்கும் சென்டாக் தான் நடத்துகிறாங்க. ஸோ அது பொறுத்த வரைக்கும் நம்ம சீட் மேட்ரிக்ஸ் பழைய மேட்ரிக்ஸ் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதை வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஐஜிஎம்சிக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஐஜிஎம்சி பொறுத்த வரைக்கும் நாம் வந்து யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி. இப்போ வந்து புதுச்சேரி திருப்பியும் ஐஜிஎம்சியை பொறுத்த வரைக்கும் ரீஜனல் ரிசர்வேஷன் உங்களுக்கு உண்டு. ஸோ இப்போ போன வருஷம் சீட் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து புதுச்சேரிக்கு 75% ரீஜனல் லொகேஷன், காரைக்காலுக்கு 18%, யானம்க்கு 3%, மாஹேக்கு 4% கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ வந்து ஜென்ரலுக்கு வந்துட்டு புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியில் வரும்போது 39 தான் வரும். காரைக்காலுக்கு பார்த்தீங்கன்னா 10 தான் வரும். யானைக்கு வந்து 2, மாஹேக்கு வந்து 2. இப்படி தான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் வெர்டிக்கல் ரிசர்வேஷன். இந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷனுக்குள்ள ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வந்து அப்ளை ஆகும். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இடபிள்யூஎஸ் கோட்டா பார்த்தீங்கன்னா புதுச்சேரி யூனியன் டெரிட்டரிக்கும் 10, காரைக்காலுக்கு 2, யானம்க்கு வந்துட்டு இந்த வருஷம் இல்லை. ஸோ மீன்ஸ் 2024 கொடுக்கல, இந்த வருஷம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி தான் மாஹேக்கு 1 கொடுத்துருந்தாங்க இடபிள்யூஎஸ்னா. ஸோ இந்த வருஷம் நம்ம அது மாறி வருமா இல்லை ரொட்டேஷன் பேசிஸில் கொடுப்பாங்கலாம் பார்த்து வரும். அதே மாதிரி தான் ஓபிசி எம்பிசி எல்லாத்துக்குமே. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ இந்த 39 ஜெனரல் கேட்டகரியில் ஒரு சேஃப் மார்க்காக இவ்வளோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ கட்டாயமாக இதில் கிடைச்சிடும் அப்படின்னு இப்போவும் நான் சொல்கிறேன், அது மாதிரி சொல்ல முடியாது. இந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் வந்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு போகலாம் அப்படின்றது தான். இப்போ ஸ்ட்ரே ரவுண்டில் பார்க்கும்போது இது வந்து குறைவும் ஆகலாம். ஸோ இது நம்மளால் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இதில் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்ளை ஆகி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு கிடைச்சதை வச்சு தான் மித்த அந்த சீட்ஸை நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த இது பார்க்கும்போது நம்ம சென்டாக் டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 482க்கு மேலே இருந்தால் நமக்கு வந்து ஐஜிஎம்சி ஜெனரல் கேட்டகரி வந்து ஒரு சேஃபான ரேங்காக இருக்கலாம். டெஃபினட்டாக வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த அளவுக்கும் போகலாம், இதை விட அதிகமாகவும் போகலாம், கம்மியாகவும் ஆகலாம். இது வந்து நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோன்னு பேனிக் ஆகாதீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் சொல்கிறேன். அதுவும் நீங்கள் நிறைய கேட்டனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஒரு டூரிஸ் ஹியூமன். ஸோ நாங்களும் அந்த அனலைஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால் ஒரு சேஃபாக நீங்கள் வச்சுக்கலாம். திருப்பியும் நம்ம எப்படியுமே இன்னும் ரிவைஸ் டிராஃப்ட் லிஸ்ட் வரணும். ரிவைஸ் டிராஃப்ட் லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ விட்டு போன பேர்லாம் திருப்பியும் வர வாய்ப்பு இருக்குது. அவங்க அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அவங்க போட்டுட்டா அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேமும் ரிவைஸில் வரும். ஸோ ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டும் அலாட்மெண்ட்டில் தான் நமக்கு உண்மையாகவே என்னன்றதே தெரிய வரும். ஓகே, ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 462 ± வந்து கொஞ்சம் சேஃபான ஸ்கோராக தெரிய வருது நம்ம சென்டாக் டிராஃப்ட் லிஸ்ட்டை வச்சு சொல்லும் போது. எம்பிசிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 443 ± அந்த ரேஞ்சில் சேஃபாக வரலாம். எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 332 ± வந்து ஒரு சேஃப் ரேஞ்சாக இருக்கலாம். காரைக்காலை பொறுத்த வரைக்கும் நம்ம டிராஃப்ட் லிஸ்ட்டில் காரைக்கால்னு போட்டதை வச்சு இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுலேயுமே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்ளை ஆகி வரும்போது இது வந்து எக்ஸாக்டாலாம் வராது. ஸோ ஒரு ரஃப்பாக தான் சொல்லியிருக்குது. இங்கே திருப்பி நான் சொல்கிறேன், இது ஒரு ரஃப் கேல்குலேஷன் ஜஸ்ட் ஃபார் அனலைசிஸ் பர்பஸ்க்கு தான். நீங்கள் இதை ஃபுல்லுமே பார்த்துட்டு தயவுசெய்து வந்துட்டு இது கன்ஃபார்மாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா கட்டாயமாக மெரிட் லிஸ்ட்டுக்கும் இதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி இருக்கும்போது கட் ஆஃப் வந்து ஏறவும் செய்யலாம், குறையும் செய்யலாம். இதுக்கு வித்தியாசம் இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ ஜென்ரல் காரைக்கால் பார்க்கும்போது 461 வந்து ஒரு சேஃப் ரேஞ்சாக இருக்குது. ஏன்னா காரைக்கால் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நம்ம சென்டாக் லிஸ்ட் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் ஓபிசி காரைக்கால் பார்க்கும்போது 437 வந்து காரைக்கால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சேஃப் ரேஞ்சாக இருக்குது. எம்பிசி பற்றிக்கும் 411 ஒரு சேஃப் ரேஞ்சாக இருக்குது. எஸ்சி கேட்டகரி பற்றிக்கும் 314 ஒரு சேஃப் ரேஞ்சாக இருக்கலாம் அப்படின்னா. பட் இதுவும் கூடலாம்
குறையலாம். டெஃபினட்டாக வந்து இது சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் நமக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் போட்டு பசங்க வந்து வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போ பிம்ஸை பொறுத்த வரைக்கும் 447 ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து ஒரு சேஃப் ரேங்காக இருக்கலாம், சாரி மார்க்காக இருக்கலாம். சென்டாக் டிராஃப்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 441 ஓபிசி வந்துட்டு ஒரு சேஃப் ரேங்காக இருக்கலாம், ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். எம்பிசியாக இருந்தால் ஒரு 430 ப்ளஸ் ஆர் மைனஸ், எஸ்சியாக இருந்தால் ஒரு 316 ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்படி வரலாம். ஸோ இப்போவும் சொல்கிறேன், கூடவும் செய்யலாம், குறையும் செய்யலாம், வேரியேஷன்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். அனலைசிஸ் பர்பஸ்க்காகவும் ஒரு ஐடியாவுக்காக மட்டும் எடுத்துக்கோங்க, இது வந்து கன்ஃபார்ம்டாக எடுத்துக்காதீங்க. ஸோ பிம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சில் சென்டாக் டிராஃப்ட் மெடிசில் வச்சு இந்த கட் ஆஃப் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ், மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜில் ஜென்ரல் வந்து ஒரு 420 ப்ளஸ் ஆர் மைனஸ் வரலாம். ஓபிசி வந்து 411 ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு கட் ஆஃப் கிடைக்கலாம். எம்பிசிக்கு 407 ப்ளஸ் ஆர் மைனஸ், எஸ்சி கேட்டகரிக்கு 296 ப்ளஸ் ஆர் மைனஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இதுவும் நிச்சயம் கிடையாது. ஏன்னா இதுலேயும் வந்து திருப்பியும் நான் சொன்ன மாதிரி ஹாரிசான்டல் ரிசர்வேஷனும் வந்து அப்ளை ஆகும். பிம்ஸுக்கும் அப்ளை ஆகும், வெங்கடேஷாவுக்கும் அப்ளை ஆகும், மணக்குள விநாயகருக்கும் அப்ளை ஆகும். ரீஜனல் அலோகேஷன் வந்துட்டு நமக்கு ஐஜிஎம்சிக்கு தான் இது வரைக்கும் உண்டு. ஸோ அது வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் வந்து ரீஜனல் ரிசர்வேஷன் வந்துட்டு அப்ளை ஆன மாதிரி சீட் மேட்ரிக்ஸில் நம்மளால் பார்க்க முடியல. பட் நம்ம எதுக்கும் சீட் மேட்ரிக்ஸ் வந்தால் தான் தெரியும். ஓகே, இங்கே வெங்கடேஷா மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி வந்து 396 வந்து ஒரு சேஃப் ஸ்கோராக இருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓபிசி வந்துட்டு 390 ப்ளஸ் ஆர் மைனஸ் சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். எம்பிசி வந்து 383 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். எஸ்சி கேட்டகரி 275 ப்ளஸ் ஆர் மைனஸ் சேஃபாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சென்டாக் டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட்டை வச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இது திருப்பி சொல்கிறது என்னென்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு அனலைசிஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். நீங்கள் வந்துட்டு இதை வந்து கன்ஃபர்ம்டு டேட்டாவாக எடுத்துக்கூடாது. ஸோ எல்லாரும் போய் கேர்ஃபுல்லாக வந்துட்டு உங்களுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸஸை போடுங்க. கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸில் எந்த தப்பும் பண்ணாதீங்க. கட்டாயமாக கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். அதே மாதிரி நேம் இல்லாதவங்களோ இல்லை சர்டிஃபிகேட் வந்து ஒழுங்காக அப்லோட் பண்ணாதவங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸில் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் போய் சரி பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ எதுக்கும் பேனிக் ஆகாதீங்க. இந்த கட் ஆஃபை ஜஸ்ட் ஒரு அனலைசிஸ் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், யாராலையுமே வந்து இந்த அளவுக்கு தான் இப்படி தான் கரெக்ட் பர்ஃபெக்டாக போகும்னு சொல்லவே முடியாது. இந்த ரேஞ்சில் இருக்கலான்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்க, ஆல் த பெஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். நிறைய படிப்புகள் வந்து இந்த சென்டாக்ல லிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நிறைய இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே போய் பாருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.